ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, 100 ரூபாய்க்குள்ள ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற தரமான பங்குகளை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்தீங்கன்னா 100 ரூபாய்க்கு கீழே நல்ல பங்குகளை ட்ரேட் ஆகிட்டு இருக்கோம்ல, அந்த ஸ்டாக்கை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு. இந்த பேங்க்கோட முன்ன போன வருஷம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 100% கிட்ட ப்ராஃபிட் கொடுத்துருப்பாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா 30 ரூபாய்க்கிட்டனா ட்ரேட் ஆகிட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா 1 இயர்லேயே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே டபுள் ட்ரிபிள் ஆக்கி விட்ருக்காங்க. 30லேருந்து 100 ரூபாய்க்கிட்டலாம் போயிருக்கு. இப்போ லாஸ்ட்டு 1 இயராக பார்த்தீங்கன்னா அந்த இதில் அப்படியே 70 to 80 அதிலே அந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா அப்படி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது ட்ரெண்ட் லைனு. இப்போ இந்த ஸ்டாக்கை பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரேட் கட் பண்ண போகிறாங்கன்னு நியூஸ் வந்திருக்கு. அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்லாம் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கு மேலே போகும்னு நினைக்கிறேன். லேட்டஸ்ட்டாக விட்ட ரிசல்ட் வேறு சரியில்லைன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அடி வாங்கிருச்சு. அதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா 70 கிட்டனா ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. 70 கிட்டலாம் யாரெல்லாம் வாங்கினீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இது பார்த்தீங்கன்னா நிறையா வாட்டி சப்போர்ட்டில் விழுந்து மேலே போயிருக்கு. இப்போ நம்ம பார்க்கலாம் எத்தனை வாட்டி விழுந்து மேலே போயிருக்குன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் லைன் அப்படியே கீழே போகிற மாதிரி காமிச்சிருக்கு. இந்த மாதிரி சப்போர்ட்டில் விழுந்து நமக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10% கிட்ட ஷார்ட் ரேஞ்சில் கிடச்சிருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இன்னொரு வாட்டியும் நடந்திருக்கு. மறுபடியும் பார்த்தீங்கன்னா இங்கே விழுந்திருக்கு. இப்போ கொஞ்சம் தான் மேலே ஏறி இருக்குது. மறுபடியும் இங்கே மேலே ஏறணும்னா 13% இருக்குது. இதை எப்போ பிரேக் பண்ணி போகுதோ அப்போ தான் பழைய ஹை கிட்டே போணுச்சுன்னா நமக்கு 40% கிட்ட காட்டுது. அதாவது பார்த்தீங்கன்னா பழைய ஹை பார்த்தீங்கன்னா ஒரு 100 ரூபாய் கிட்ட இருக்குது. அந்த ப்ரைஸ் கிட்ட போகணுன்னா ஒரு 40% கிட்ட காட்டுது. இதை பிரேக் பண்ணிவிட்டு ரொம்ப மேலே போய்கிட்டே இருந்துச்சுன்னா நமக்கு 100% கூட கிடைக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க போகிறது என்ன ஸ்டாக்குன்னு பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி ஒயரிங். அதாவது பார்த்தீங்கன்னா மதர்சன் சுமி இன்டர்நேஷ்னல்னு ஒன்று இருக்கும், மதர்சன் இன்டர்நேஷ்னல்னு இருக்கும். அதுலேருந்து தனியாக ஒரு ஸ்டாக்கும் வந்து பிரித்து தனியாக இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட பேர் பார்த்தீங்கன்னா ஒயரிங். இந்த ஸ்டாக்கோட இது பர்ஃபார்மன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒயரோடதை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்காங்க. அதாவது ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் காருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய ஒயர் தேவைப்படும். இவங்களோட கஸ்டமர்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா டாடா மோட்டார்ஸ் இந்த மாதிரி பெரிய பெரிய ஆளுங்க தான் இவங்களோட கஸ்டமர். அடுத்ததான் நம்ம ஃபியூச்சரில் கார்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்காக தான் இருக்கும். எலக்ட்ரிக் என்ன தேவைப்படும் அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒயர் தான் தேவைப்படும். அதனால தான் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து தனியாக இது பண்ணி வச்சுருக்காங்க. ஏன்னா ஒயருக்கு வந்துட்டு நிறையா டிமாண்ட் வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த ஒயரிங்கிறது தனியாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா 70 கிட்ட ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா மதர்சன் இன்டர்நேஷ்னல் பார்த்தீங்கன்னா அது 100% ரிட்டர்ன்ஸே கொடுத்துருச்சு லாஸ்ட்டு 1 இயரில். பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ஒரு கன்சாலிடேஷன் பீரியட்லேயே தான் இருக்கும். 60லேருந்து 80 இந்த மாதிரி போயிட்டு வந்திருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டில் விழுந்திருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் இந்த ஸ்டாக்கை வாங்குவீங்களா இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நானும் இந்த ஸ்டாக்கை வாங்கவே இல்லை, இனிமேல் தான் வாங்கணும். எப்போ கரெக்டான ப்ரைஸ் கிடைக்கிது, ஒரு 70 கீழே போணுச்சுன்னா 70 கீழே ஒரு 65 அந்த மாதிரி வந்துச்சுன்னா வாங்கலான் இருக்கேன். உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். தான் இருக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க். இது பார்த்தீங்கன்னா 50 ரூபாய்க்கு கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இதே நான் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டரில் இருக்கிற எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கீழே, அதாவது அண்டர் வேல்யூடு இல்லைனா ஃபேர் வேல்யூவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் 2 பேங்க்கில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். அது என்னென்ன பேங்க்குன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாஷ் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கும் உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்லேயும் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் நான் ஏன் இப்போ சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 60க்கு மேலேனா ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கு கீழே இருக்குது. நான் பார்த்தீங்கன்னா 40 ரூபாய்க்கிட்ட இருக்கும்போது சில ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுருக்கேன். அதேமாதிரியே பார்த்தீங்கன்னா 45 ரூபாய்க்கிட்ட ட்ரேட் ஆகும்போது ஸ்டாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். அதுவும் எதுலன்னு பார்த்தீங்கன்னா உஜ்ஜீவன் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வாங்கி வச்சுருக்கேன். இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா இப்போ ஏன் நான் இதை சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதம் வந்து ரேட் கட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஷார்ட் டைமில் பார்த்தீங்கன்னா பேங்கிங் செக்டர்லாம் மேலே போகும்னு நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்து நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்கில் வந்துட்டு ஷார்ட் டைமாக மட்டும் தான் நான் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணலான்னு வச்சுருக்கேன். நீங்கள் என்ன பண்ணுறீங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்தெந்த ஸ்டாக்லாம் வாங்க போகிறீங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான் கைஸ். பிடிச்சிருந்தா